டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ கொஞ்சம் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக உடைச்ச வெல்லம் சேர்த்துக்கங்க. இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் வெல்லத்தை அளந்து எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெல்லம் தண்ணியில் நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. வெல்லம் பார்த்திங்கன்னா தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இந்தளவுக்கு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெல்லத்தை வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. எந்த கப்பால் வெல்லம் அளந்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு ரவை, வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ரவையை உங்களால் எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்ச ரவையை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. ரவை ஓரளவுக்கு அரைபட்டு வந்திருக்கு. இப்போ இது கூட எந்த கப்பால் ரவை அளந்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நாம் கரைச்சி எடுத்து வச்ச வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இந்த வெல்லம் மட்டுமே இந்த மாவை கரைக்க பத்தாது. அடுத்து இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்க்கும்போது நமக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காகத்தான். பால் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணியே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பால் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டதுக்கப்புறம் அடுத்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து மாவை நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வர மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். அடுத்து இந்த மாவில் 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. எள்ளை லேசாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இது கூடவே ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. ஆப்ப சோடா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நமக்கு நல்லா கலந்து வந்துடுச்சு. இந்த மாவை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். அடுத்து ஒரு குழிப்பணியார சட்டியில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பேன் சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு சட்டுன்னு நிறம் மாறிடும். உள்ளே சரியாக வேகாது. அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. மாவு இந்தளவுக்கு லேசாக பொங்கி வந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா பணியாரத்தையும் பொறுமையாக அடுத்த பக்கம் திருப்பி விட்டு திரும்பவும் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சே வேக விடுங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு இந்தளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நாம் இதை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் பணியாரமாக சுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே நேரத்தில் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. வீட்டில் ஒரு முறை செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி